ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரிக்கவில்லை. அதை நான் முழுக்க மறுக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் படிக்கின்ற காலத்தில் நான் குழந்தை நல மருத்துவராக இருந்தவன். அப்போது நாங்கள் எங்கள் காலத்தில் இந்த கோஷியார்கர் மராஸ்மஸ் என்ற கண்டிஷன், புரோட்டீனுடைய அளவு குறைவாக இருக்கும்போது குழந்தைகள் நோஞ்சானாக உடல் உப்பியும் அந்த மாதிரி இருந்த கண்டிஷன்ஸு இப்போ நாங்கள் எங்களால் பார்க்கவே முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் அரசு நடவடிக்கை எடுத்து ஐசிடிஎஸ் ஸ்கீம், இன்டகிரேட்டட் அந்த சைல்ட்ஹுட் அந்த ஸ்கீம்னால தான் அந்த குழந்தைங்களுக்கு திணிப்பு உருண்டை முக்கியமான அந்த உணவுகள்லாம் கொடுக்கப்பட்டு அது ரொம்ப முழுமையாக குறைந்து விட்டதுன்னு சொல்வேன். இப்போ நம்ம மெயினாக இந்த நியூட்ரிஷியஸ் மந்த் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாறி வருகின்ற கால சூழலுக்கு ஏற்ப இந்த ஃபுட்டெல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கின்ற காரணத்தினால நீங்கள் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸு, இந்த மாதிரி என்சிடி டிசீசஸ் அதிகமாகிட்டு இருக்குது. அதே மாதிரி கேன்சருடைய எண்ணிக்கை அதிகமாகுது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக எவ்வாறு ஒருவர் ஒரு சத்துள்ள உணவுகளை எடுக்கின்ற பொழுது அது உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் அது முக்கியமான ஒரு பொருளாக அமைவது என்பதை அதனை விழிப்புணர்வாக எடுத்துச் செல்ல வேண்டும், மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உயர்கருத்தில் தான் இந்த மாதம் முழுக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு சத்தான உணவு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து மையத்தை கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம இந்த துறைக்கு நீரிழிவு துறையில் அவங்க தான் இதை மெயினாக, ஏன்னா டயபெட்டிஸ் நம்ம பார்க்கும்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு 600 நோயாளிகள் வருகின்றார்கள். அது எண்ணிக்கை இன்னும் கூடும் என்று தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்தியாவே டயபெட்டிஸினுடைய கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, இரண்டாவது கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்ம வந்துட்டு இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்த வேண்டும். வருமுன் காப்போம் என்ற ஒரு உயரிய நோக்கில் தான் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் விஷயங்கள், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இது மாதிரி நிகழ்ச்சிகளை கொண்டு போகின்ற பொழுது குறிப்பாக மாணவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது அவர் வீட்டில் உள்ள பெரியவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த எண்ணத்தில் தான் இது கொண்டாடப்படுகிறது. அதனால தான் அதுதான் இப்போ செரிமானத்திலிருந்து மற்ற எல்லா விதமான உபாதைகள் வருவதற்கு காரணமே அந்த பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டிலாம் 90 மேலே உயிர் வாழ்ந்தாங்க. இப்போ இருக்கிற கால சூழல் அப்படி இல்லை. அது மெயினாக வந்த காரணம் பார்த்தா யங் ஏஜ்லேயும் ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி சுகர் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு தான் வரும், 40-50 வயசுக்கு மேலே தான் வருங்கிற நிலைமை மாறி இப்போ 30-35லேருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த உணவு பழக்க வழக்கங்களும் உணவினுடைய முறைகளும் உணவு சாப்பிடுகின்ற இது தான் முக்கிய காரணமாக இருக்குது. அதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நல்லது. பெற்றோர்களை பொறுத்து நான் இதான் சொல்லுவேன், திரும்ப என்ன சொல்லுவேன்னா, முதல் பிறக்கிற குழந்தைக்கு 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் கட்டாயம் கொடுத்தாகணும். அதில் ஒரு சின்ன தண்ணி கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரஸ்ட் மில்க் கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங். வாட்டர் இருக்குது, கலோரிஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் தேர். அதனால தான் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் 6 months. ஆனால் அந்த தாய் 18 மாதங்களுக்கு வரைக்கும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். 6 மாதங்களுக்கு இணை உணவுகள் என்று சொல்லக்கூடிய வீனிங் ஃபுட்ஸ் அதை 6 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அந்த குழந்தை ஒரு ஊட்டச்சத்துள்ள நல்ல சத்துள்ள குழந்தைகளாக வரும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிபோலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் கிடைக்கிற பொருட்கள், அதான் நான் திரும்ப சொல்லுவேன், வீட்டில் என்ன கிடைக்குது அந்த பொருட்களை வைத்து, அதாவது நீங்கள் கீரை போடுறீங்க, ஒரு சின்ன ஒரு கார்டன் வச்சுருக்கீங்க, அதன் மூலம் கிடைக்கின்ற பொருட்களை வைத்து உணவு தயாரிப்பது, அதே மாதிரி ஒரு சத்துள்ள அரிசி வகைகள்லேருந்து எல்லாமே குறைத்து நம்ம பயன்படுத்தணும். நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கின்ற பொழுது இதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். தேவைப்படுகின்ற பொழுது மாமிசங்களை அளவுடன் எடுக்கிறது, ஆயிலை குறைச்சி எடுக்கிறது, அதே மாதிரி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இவைகளையெல்லாம் சேர்த்து அவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இல்லை இந்தியா இதுதானே சார்? இந்தியா செகண்ட் இந்த வேர்ல்டு இல்லை சார்? தமிழ்நாடு சார் ஹையஸ்ட். தமிழ்நாடு ஹையஸ்ட். இந்த நீரிழிவு நோய் மட்டும் இல்லை, நீரிழிவு நோய் தவிர இரத்த கொதிப்பு, உடல் பருமன், இல்லை கொழுப்பு, கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி நிறைய மெட்டபாலிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மெட்டபாலிக் டிசீசஸ் எல்லாம் இன்றைக்கி இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் உடல் பருமன், ஒபிசிட்டின்னு சொல்கிறது. இந்த உடல் பருமன் அதிகரிக்க தான் இந்த மெட்டபாலிக் டிசீசஸ் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகரிக்குது. அதனால் இந்த உடல் பருமன் அதிகரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஐடியல் பாடி வெயிட் எல்லோரும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அதில் உணவு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. முறையான உணவு பழக்க வழக்கங்கள், முறையான நேரத்தில் உணவு எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது இல்லாததுனால தான் உடல் பருமன் அதிகரிக்குது. இது மட்டும் இல்லை, உடற்பயிற்சி இல்லாதது ஒன்று, ஸ்ட்ரெஸ்ஸு, முறையான தூக்கமின்மை, இந்த மாதிரி பல காரணங்களால் உடல் பருமன் அதிகரிக்குது. உடல் பருமன் அதிகரிக்க தான் இந்த மெட்டபாலிக் டிசீசஸ், சுகர் மட்டும் இல்லை மற்ற எல்லா டிசீஸும் வர்றதுக்கான முக்கியமான காரணமே அதுதான்.
அதனால தான் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பேரணியும் இந்த ஒரு நடைப்பும் இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இது பொதுமக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஊட்டச்சத்து குறைபாடுகள் அப்படிங்கிறது வேறு. இது வந்து நம்ம ஓவர் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறோம். மாமிசம், ரெட் மீட் இன்டேக் வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு. மாமிச உணவு வந்து என்றைக்கோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தது போக இன்றைக்கி டெய்லியே சாப்பிட்ற நிலைமை வந்துருச்சு. பிரியாணி கடைகள் பார்த்திங்கன்னா டெய்லி நிறைய முளைச்சிருக்கு. நைட்லலாம் பிரியாணி சாப்பிட்றாங்க. நைட்டு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு. இந்த மாதிரி ஒரு நேரம் தவறின நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரெட் மீட் இன்டேக் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் எடுக்கிறதுனால உடலில் ஏற்படுற மாற்றங்கள்னால இந்த உடல் பருமன் அதிகரிக்கும். அதனால சர்க்கரை நோய் முதற்கொண்டு இரத்த கொதிப்பு, கொழுப்பு, இருதய நோய்கள் இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரிஸ்க் அதிகம். எனவே இது அதனால தான் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சிறு வயதினரில் தான் இது ரொம்ப அதிகமாக இருக்குது. 20-25 வயசுக்கு அப்புறம் வர்ற நிறைய இளைஞர்கள், பெண்கள்லாம் பார்த்தோன்னா உடல் பருமனோடு வர்றாங்க. இந்த மாதிரி மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸோடு வர்றாங்க. இது நிறைய இந்த ப்ராப்ளம் குறையணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். இந்த மந்த் ஃபுல்லாகவே நியூட்ரிஷன் வீக். ஸோ வந்து நாங்கள் அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக பேஷண்ட்ஸ் எப்படிலாம் சாப்பிடணும், என்ன ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பை உணவு சொல்கிற மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் சாப்பிடாம நல்லா காய்கறி, பழங்கள், தானிய வகைகள் அப்படின்ற ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம்.